பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 17வது வசனம், தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தீமையை விட்டு விலகுவதுதான் செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. இன்றைக்கு நம்மை மேற்கொள்ள வருகிற, நம்மை சந்திக்க வருகிற அநேக நண்பர்கள் உண்டு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உண்டு, தொழில் நம்ம சந்திக்கிற அநேகர் உண்டு. சில இடங்களில், உலகத்தில் எத்தனையோ இடத்துல தீமையான காரியங்கள் நடக்கிறது, தீமையான முடிவுகள் நடக்கிறது. ஆனால் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளை, புது சிருஷ்டியா இருக்கிற ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய காரியம் என்ன? தீமையை விட்டு விலகணும். எந்த இடத்துலையும் தீமைக்கு துணை போகாதீங்க. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. நான் தீமைக்கு துணை போக மாட்டேன். எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, நீதி நியாயங்களுக்கு பயந்து நான் விலகி நிற்பேன். உங்களுடைய ஒப்புதல் எந்த இடத்துல வேணுமோ, இந்த இடத்துல நான் என் ஒப்புதலை கொடுக்கணும், இந்த இடத்துல நான் கூட நிற்கணும். நீங்க நிக்கிறதுனால ஒரு தீமையான காரியத்திற்கு துணை போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி நின்றுங்க. தீமையை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. அப்படி தீமை செய்கிற அந்த சேர்க்கையோடு, தீமையான நண்பர்களோடு, தீமையான காரியத்தை செய்கிற உறவுகளோடு நாம் நின்று கொண்டே இருந்தால் நம்மையும் அந்த சாபம் இழுத்து கொள்ளும். கோராகோடு நின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பட்சித்தார். தேவனுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்பின கோராகை, அவனோடு இருந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பட்சித்தார். தீமையை விட்டு விலகணும். தீமையான காரியங்கள் நம்மளை மேற்கொள்ள கூடாது. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நம்ம நடையை கவனிக்கணும். யோசுவாவும் காலேபும் தன் நடைகளை கவனித்தாங்க, தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொண்டாங்க. கர்த்தருக்கு பயந்திருந்தாங்க. கர்த்தருடைய சிந்தை, தேவனுடைய சிந்தை மட்டும்தான் அவங்களுக்குள் இருந்தது. பாருங்க, 12 பேர் வேவு பார்க்கும்படியாய் போனார்கள். என்னாகமம் 14வது அதிகாரத்துல 12 பேர் வேவாக்கும்படியாய் போனார்கள். 10 பேர் வந்து துர்ச்செய்தியை கிளப்பினார்கள். ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேபும், தேவனுக்காய் நின்றார்கள். அவர்களுக்குள் இருந்தது விசேஷித்த ஆவி. அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனால தீமைக்கு விலகி நின்றார்கள். எந்த இடத்துல திட்டங்கள் தீட்டப்பட்டாலோ, எந்த இடத்துல தேவனுடைய ஆவி உங்களை ஏவுவாரேயானால், உங்களுக்குள் அந்த விசேஷித்த ஆவி இருக்குன்னா you will be different. நீங்கள் தனியா இருப்பீங்க. அதற்காக நான் தனித்து நிற்கிறேனே, நான் எப்படி சொல்ல? பயப்படாதீங்க. யோசுவாவும் காலேபும் பயப்படல. எத்தனையோ பேர் எழும்பி நிற்கிறாங்க. 10 பேர் எழும்பி சொல்றாங்க, நம்ம மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. யோசுவாவும் காலேபுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து அந்த இடத்துல சொன்னார், தன் நடையை கவனித்திருக்கிறபடி அவர் கவனித்து சொன்னாங்க, நாம மேற்கொள்ளுவோம். இன்றைக்கு யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்த ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் you will be different. உங்களை தனித்து ஆண்டவர் காண்பிப்பார். உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுவீங்க. ப்ளீஸ், எந்த இடத்துல, வேலை இடமாகட்டும், நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும், எந்த இடமாகட்டும், தீமைக்கு விலகி இருக்கணும். தீமைக்கு துணை போகாதீங்க. அந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பின 10 பேரும் தேவனுடைய கண்கள்ல நன்மையை பெறல, தீமையை தான் பெற்றாங்க. தயவு செய்து எந்த இடத்துல உங்களுக்கு தீமை என்று தெரிகிறதோ, ஒருவேளை உங்க இமேஜை பாதுகாத்துக் கொள்ளணும். ஐயோ, நான் சொன்ன என் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நினைப்பாங்க? தன் நடையை கவனித்திருக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். கூட இருக்கிற 10 பேர் முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க. யோசுவாவும் காலேபும் 10 பேரை பார்க்கல, ஆண்டவரை பார்த்தாங்க. சபைக்கு முன்பாக எழும்பி நின்று சொன்னாங்க, கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுப்பார், நம்ம ஜெயித்துக் கொள்ளுவோம். அவர்களுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. அந்த ஆவி உங்களை தொடும்படியா ஜெபிக்கிற எந்த இடத்துல நீங்க தீமைக்கு விலகி நிற்கணுமோ, தீமைக்கு விலகி நிற்க. உங்கள் நடைகள்ல கவனமாயிருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிறது ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில கவனமாயிருந்து தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை அடையணும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய தெளிவோடு, தேவன் நடத்துகிற தெளிவோடு ஓடுகிற வாழ்க்கை. எல்லா இடத்திலும் தீமைக்கு விலகி இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறத, நான் சொல்லுகிறது ஒருத்தர் 2 பேர் தான் சொல்ற, கூட இருக்கிற சொல்றல. கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள யோசுவாவும் காலேபின் ஆவி இருக்கட்டும். தேவனுக்காய் பயந்து நடங்க. உங்கள் நடைகளை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை பாதுகாப்பார், மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். உயர் ஸ்தலங்கள்ல உங்களை உயர்த்தி தேவன் அழகு பார்ப்பார். God bless you.